ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 7 லெவல் ஆப்போட ரிவ்யூ கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காகவே இந்த 7 லெவல் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதாங்கிறதையும், இதில் மணி ஏர்ன் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் இந்த 7 லெவல் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயம் இதுவரை எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வர எந்த ஒரு இன்கமுமே கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மணி ஏர்னிங் ஆப்போட ரிவ்யூ வேணும் அப்படின்னா நார்மல் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 7 லெவல் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 7 லெவல் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. சைன் அப் பண்ணதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஜிமெயில் கொடுத்து நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ அதனால் நான் இப்போ வந்து சைன் வித் கூகுளுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு இப்போ இந்த மாதிரி இந்த அக்செப்ட் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ அதை கொடுத்து அக்செப்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஜிமெயில், நிறைய ஜிமெயில் எல்லாம் ஷோ ஆகும். நம்ம ஃபோனில் இருக்க ஜிமெயில் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதில் நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஜிமெயில் வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்க பாருங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைன் அப் ஆயிடும். சைன் அப் பண்ணதும் இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த காயின் சைன் பண்ணுறதுக்கான அந்த மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளால டேரெக்டாக மணி ஏர்ன் பண்ண முடியாதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. அதாவது வந்து இதில் நம்ம மணி ஏர்ன் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜில் உள்ள இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம வந்து நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணுமா. ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த காயின்ஸ்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு மணியாக கன்வெர்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கிட்டே இருக்கிற காயின்ஸ்க்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ சரி, ஓகே, இந்த ஹோம் பேஜில் வந்து அந்த மாதிரி காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே டைம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது வந்து கேம் விளாண்டு நம்மளால் வந்து காயின் சென்ட் பண்ண முடியும்னு வந்து இவங்க கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பப்ஸ் கேம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து ஒரு சில ஆப்பு கேம்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி ஸோ அதெல்லாம் வந்து டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் அப் வந்து கிளைம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சர்வீஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சர்வே கொஸ்டின்ஸு. ஸோ அந்த சர்வீஸ்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா குயிக் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு சில சோஷியல் மீடியாலாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் ரெஃபரண்ட் ஏன்னு ஃபன் ஜோன், அப்புறம் ரெஃபர் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீடிங் பேஜ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்த்து நம்ம வந்து டீட்டெயிலில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளே டைம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ப்ளே டைம் சொல்லிட்டு கீழே வந்து ப்ளே அண்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்து அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ப்ளே டைமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் ஆப்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கேம் ஆப்ஸு இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் இந்த ஆப்பில் மொத்த இந்த மாதிரி டாப் ஆஃபர்ஸு, கேம்ஸு, டாஸ்க் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே கான்செப்ட் தான். என்னென்னா இவங்க கொடுக்குற கேம்ஸ் ஆப்லாம் வந்து இவங்க சொல்கிற ரூல்ஸு, கண்டிஷன்ஸு, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க்கு, ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி காயின்ஸ் கிடைக்கணும்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து கேம்ஸ்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கேம் ஆப்பில் வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து இவங்க கொடுக்குற அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள அந்த கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ரிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் பிளிங்க், இந்த மாதிரி நிறைய ஆப்பு. ஸோ இந்த மாதிரி ப்ளே அண்ட் ஏன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆப்பு, கேம் ரெண்டுமே மிக்ஸ்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஏதாவது நம்ம வந்து ப்ளே நவுங்கிற எந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஒரு பேஜுக்கு போகும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம வந்து இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக, கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக படித்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ஃபஸ்ட்டில் ரிங் பைக் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பார்த்து மொத்த அந்த இது வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ரிவார்டு கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கண்டிஷன்ஸை கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இந்த கண்டிஷன்லாம் படித்து பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஆஃபர்ஸ், டாஸ்க்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ் வந்து கிடைக்கணும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து ரிவார்டு கிடைக்க 48 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகலாம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆஃபர், இந்த ஆப் வந்து நியூ யூஸருக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறமா யூசர் வுட் ஒன்லி ரிவார்டட் இஃப் த ஆப் டவுன்லோடட், அதாவது யூஸிங் லிங்க், அதாவது இவங்க கொடுக்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண மட்டும்தான் இந்த ரிவார்டு வந்து கிடைக்கும்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் படித்து பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரிவார்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற போது ஒரு நிமிஷத்துக்கு 18 காயின்ஸ் கிடைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. அது அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு 18 காயின்ஸு கிடைக்கும்னு வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த 2வது நிமிஷத்துக்கு 19 காயின்ஸ், 20 காயின்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த நிமிஷத்தை பொறுத்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கணும் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. சார் நான் வெளில வந்துட்டேன், 2 நிமிஷம் நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மோர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா
ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்லாம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மொத்தமாக தள்ளி பார்த்திங்க அப்படின்னா 488 மினிட்ஸ் 44 காயின்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி மொத்தமாக சேர்த்து இந்த இதில் வந்து 1139 காயின்ஸ் கிடைக்குன்னு வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து முதல்ல உள்ள அந்த ஒரு ஆப். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிளிங்கிட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெர் டாஸ்க்கு 29 காயின்ஸும் டோட்டலி 753 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆப்பு கேமுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு கண்டிஷன்ஸு ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கணும் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து இந்த ப்ளே டைம் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா பப் ஸ்கேல் ஒன்று வந்துங்களா, இதுலேயுமே அதுதான் இதுலேயும் அதுதான் டவுன்லோட் அண்ட் ஏன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்களா. இதை கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா சாரி இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் நீங்கள் அன்லாக் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே டைமில் இருக்குது ஏதாவது ஒரு கேமாச்சும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு கேமாச்சும் வந்து கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் இந்த பப் ஸ்கேலுங்கிற இந்த இது வந்து அன்லாக் ஆகுன்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சைன் அப் பண்ணுற கிளைம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து 100 காயின்ஸ்லேருந்து 10,000 காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது எப்படின்னா நீங்கள் வந்து இவங்க கொடுக்குற ஆப்பு கேமெல்லாம் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் வந்து இந்த கிளைம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல முன்னாடி வந்து சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆல்ரெடி கிளிக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து கிளைம் சொல்லியிருக்காங்க. சரி நம்ம இதை இதை வந்து கிளைம் பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடு வந்து ஆகும். ஸோ அது ஆடு ஆகி முடிச்சதும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு காயின்ஸ் கிடைக்குன்னு இதை வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. அடுத்து டாப் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய 10,000 காயின்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி காயின்ஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுவும் வந்து அதே தான் இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க கொடுக்குற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதாவது டாக் ரைடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு ரீட் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டவுன்லோட் பண்ண அந்த ஒரு பேஜுக்கு போகுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து டாப் ஆஃபர்ஸ் ஏன்னா நிறைய காயின்ஸ் கிடைக்கிறதால இந்த மாதிரி டாப் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸில் உள்ள எல்லா ஆப்புக்குமே வந்து இதே கான்செப்ட் தான். இவங்க சொல்கிற அந்த ஸ்டெப்ஸ் கண்டிஷன்லாம் படித்து பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அது நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கணும். ஸோ அது ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த கேம்ஸ் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டிஷன்லாம் கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சிபிஎக்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது வந்து சர்வீஸ் கொஸ்டின் ஒன்றில் ஜென்ரலாக நிறைய உங்களோட டெய்லி ரொட்டீன் பற்றி இல்லை உங்களோட ஹேபிட் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஜென்ரலாக கரெக்டான ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் வந்து இவங்க கொடுக்குற டயத்துக்குள்ளே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3150 காயின்ஸ்னு சொல்லிட்டு 14 நிமிஷம் கொடுத்துருவாங்க. அப்புறம் 2016 காயின்ஸ்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி காயின்ஸும் அதுக்கான டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ள அவங்க கேட்குற அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்கள் சும்மா கரெக்டாக பண்ணி அப்படின்னா அடுத்து காயின்ஸ் கிடைக்குமா போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து அது கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணி நீங்கள் அந்த சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா அதை உங்களுக்கு கொடுக்குற டயத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குயிக் டாஸ்க்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா இந்த சோஷியல் மீடியாலாம் போய்ட்டு இவங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்கு வந்து 10 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குயிக் டாஸ்க். அடுத்து ரெஃபர் பண்ணணும். அதாவது வந்து இந்த ஆப்பை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது ரெஃபர் பண்ணி நீங்கள் அனுப்ப அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும் அதாவது வந்து நீங்கள் அனுப்ப லிங்கை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நிறைய கேம்ஸு ஆசம் வியூஸு அப்புறம் வந்து நியூஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலலாம் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த இதை யூஸ் பண்ணணும். அதாவது ஃபன் கேம்ஸ்லேயும் ஃப்ரீ கேம்ஸ்னால் அதை வந்து நீங்கள் வந்து விளையாடணும். அதே மாதிரி வந்து ஆசம் வியூஸில் போய்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வியூஸ் கொஸ்டின்ஸு. அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் போய்ட்டு ஏதாவது டாபிக் கேட்குறாங்க. ஸோ இந்தியா பற்றி இல்லை ஐசிசி இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு டாபிக் நம்ம வந்து சூஸ் பண்ண பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய குவிஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பிரேக்கிங் நியூஸில் வந்து நிறைய வீடியோ வந்து பார்க்க சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஹோம் பேஜில் உள்ள ஆப்ஷன்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான். அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சைன் அப் போனஸாகவே உங்களுக்கு வந்து ஒரு 200 காயின்ஸ் வந்து இவங்களை கொடுத்துருவாங்க. நீங்கள் ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 200 காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து சைன் அப் போனஸாக ஒரு 200 காயின்ஸ் வந்து இவங்களே கொடுக்குறதா வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற காயின்ஸ்லாம் இந்த வேலட் பேஜ் அந்த 200 காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வேலெட்டு. ஸோ அதில் போய்ட்டு ஆட் ஆகுங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரண்ட் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து அதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது வந்து ரெஃபர் பண்ணும். அதுக்கு முன்னாடி யூ கெட் காயின்ஸ் ஒன்ஸ் யூ ரெஃபரல் ஜாயின்ஸ் ஃப்ரம் யுவர் லிங்க் அண்டு கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஸோ அதாவது வந்து நம்ம வந்து எப்போ வந்து ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெஃபர் பண்ணுற அந்த பர்சன் வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி அவங்க வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர் ரெஃபரல் கெட் 100 காயின்ஸ் ரெஃபர் பண்ண ஜஸ்ட் பை ஜாயினிங் ஃப்ரம் யுவர் லிங்க். அதாவது நம்ம வந்து லிங்க் அண்ட் பண்ணல, அது மூலமாக அவங்க வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணால் அடுத்து 100 காயின்ஸ் உங்களுக்கும் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அந்த காப்பி பண்ணி நம்ம வந்து இன்வைட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணி அவங்க வந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரீடிங் பேஜ், இதுதான் வந்து ரீடிங் பேஜ். அதுக்கு முன்னாடி 4வது ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு. இதில் வந்து இன்றைக்கி வந்து இது வரைக்கும் யார் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, யார் டாப்பில் இருக்காங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரீடிங் பேஜில் போய்ட்டு நம்ம வந்து ரீடிங் பண்ணணும். ஸோ ரீடிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலமாக நம்ம வந்து ரீடிங் பண்ணிக்கலாம். அதாவது வந்து 1000 காயின்ஸ்லாம் 10 ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம ரீடிங் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் வந்து ரீடிம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறையா வந்து அமேசான் இந்த மாதிரி கிஃப்ட் வச்சுட்டா கூட ரெடி பண்ணிக்கலாம்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து காசாக தான் என்ன இந்த யூபிஐன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், இது வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் கிளிக் பண்ணி பற்றி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 காயின்ஸ் இருந்தால் 10 ரூபா. அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதோட அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காயின்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபா நீங்கள் வந்து ரெடி பண்ணால் அதுக்கு வந்து 1000 காயின்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி 25 ரூபா ரெடி பண்ணால் அதுக்கு வந்து 2500 இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2500 காயின்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 50 ரூபா நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னா அதுக்கு வந்து 5000 காயின்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி மொத்தமாக 500 ரூபா நீங்கள் ரெடி பண்ணணும்னா அதுக்கு 50000 காயின்ஸ் ஆகுது இருக்கணும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படுது நம்ம வந்து 10 ரூபா ரெடி பண்ணுறது கூட. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தத்தில் இப்படி தான் வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஆப்போட ரிவ்யூ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து இதில் வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதை நான் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி காட்ட முடியும். அதாவது வந்து இப்போ காயின்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணி அதை ரெடி பண்ணி காட்டலாம். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டு ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து ஓவராலாக மேலோட்டமாக இது வந்து ஜஸ்ட் ரிவ்யூ வீடியோன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும் தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஆப்பை பற்றி நான் வந்து ஓவராலாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சில கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய காயின்ஸ் இருந்தால் தான் உங்களால் வந்து அமௌண்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து பெருசாக யாராலையும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. ஸோ அதிகமாக ஏர்ன் பண்ண நினச்சி வரவங்க ஃபுல் டைம் இதை ஒர்க் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து எவ்வளோ தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சும்மா டைம் பாஸ்க்கு சின்ன சின்ன அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸு இல்லை கிஃப்ட் வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நிறைய டைம் சும்மா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களை சும்மா ஃப்ரீ டைத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆஃபர்ஸ் டாஸ்க்கெல்லாம் இவங்க சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் காயின்ஸ் ரீச் பண்ணாமல் வேணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வேணால் ரெடி பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இதில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு வேணால் இது செட் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆக வாய்ப்பு இல்லை. எனக்கு வந்து அப்படி தான் தோணுது. ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, இது வந்து யூஸ் பண்ணாதது உங்களோட விருப்பம் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். இது உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தரலாம், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அடுத்த சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.